வாழ்க வீரத்தலைவர் கஜேந்திரன்! வாழ்க வீரத்தலைவர் கஜேந்திரன்! பூஞ்சோலை ஜமீன்ல ஜமீனுக்கு சொந்தமான சிறு ஆலைகளும் தொழிற்சாலைகளும் நிறைய இருக்கின்றன. நாமெல்லாம் அதுல வேலை செய்யற தொழிலாளி. நாம நல்லா வாழணும்னு ஜமீன்தார் நினைச்சாரு, வாழவும் வச்சாரு. நமது துரதிருஷ்டம் இந்த பெரிய ஜமீன்தார் இறந்து போனது. அடுத்தபடி இந்த கஜேந்திரையா பொறுப்புக்கு வந்தது. இவர் கூட அந்நியர் இல்லை. முதல்ல ஜமீன்தாருக்கு மச்சா இவரு, அப்புறம் ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு மாப்பிள்ளையும் ஆனார். ஆனால் ஜமீன் வாரிசு சின்ன ஜமீன்தார் ராமையா அப்போ மைனரா இருந்ததுனால இவர் பொறுப்புக்கு வந்தார். அதுல இருந்து இவர் நிர்வாகத்துலதான் எல்லா தொழிலும் நடக்குது. இருந்தாலும் முன்ன இருந்த சிறப்பில்லை. இப்போ இனிமையாவது ஐயா நம்ம எல்லாம் நல்லா வாழ வைக்கணும்னு கேட்டு இந்த விழாவுக்கும் தலைமை தாங்கும்படி கேட்டுக்கிறேன். இந்த தொழிற்சாலை எல்லாம் எங்களுடையது. நீங்கெல்லாம் அதுல வேலை செய்யற வேலைக்காரங்க. நீங்கெல்லாம் நல்லா பாடுபட்டு வேலை செய்யணும். எங்களுக்கு நிறைய லாபம் வரணும். அப்பத்தான் நாங்களா இஷ்டப்பட்டு உங்களுக்கு ஏதாவது தருவோம். அதனால முதல்ல எல்லாம் நல்லா பாடுபடுங்க, பின்னால பலனை எதிர்பாருங்க. இதோ சின்ன ஜமீன்தாரியா எல்லாம் இங்க பாருங்க. நம்ம சின்ன ஜமீன்தார் ராமையா அப்பா போல அவ்வளவு நல்லவர், ஆனா பாவம் பயந்தவர். நம்ம தொழிற்சாலைக்கெல்லாம் சொந்தக்காரர், எஜமான் எல்லாம் இவர்தான். எல்லா தொழிலையும் இவரே பொறுப்பேற்று நடத்தணும். அப்பத்தான் நமக்கெல்லாம் வாழ்வு கிடைக்கும். அந்த நல்ல காலம் சீக்கிரம் வரணும். எங்க பையன்? அவன்தான் உன் சக்கரத்தி மகன். அக்கா தம்பி மேலதான் இருக்காங்க. அப்பா வராங்க. எங்கடி உன் தம்பி? இங்க வரலீங்களே. எங்க போனா? நான் பாக்கலையே. நீங்க என்ன பண்றீங்க? என்னுடைய உத்தரவு இல்லாம அவனை வெளியே அனுப்ப கூடாதுன்னு சொல்லிருக்கானா இல்லையா? எங்க போனா என்ன ஆச்சு? மடப்பையன் என் மானத்தையே வாங்கிட்டான். மலையப்பா மர மாதிரி நிக்கிற, என்னையா நடந்துச்சு? என்ன நடந்துதான்? நடந்ததை நான் சொன்னேன், தூக்கு போட்டு தொங்கும். யாரையா? யாரு? நானு, ஐயா, நீங்க. நான் ஏயா தொங்கணும்? ஆமா, நீங்க ஏன் சாகணும்? ஜமீன்தாருக்கு 2ஆம் தரமா வந்தீங்க. உங்க வயத்துல ஒரு பூச்சியோ புழுவோ கிடையாது. மனுஷன் காலாகாலத்துல போயிட்டாரு. நீங்களும் விதவாயிட்டீங்க. நீங்க சாகலாமா? சரி சரி, விஷயத்த சொல்லு. விஷயம் அவ்வளவுதான்மா. ஐயா மேடையில பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல தம்பி அந்த பக்கம் வந்துருச்சுது. அங்க இருந்த கூலிகார பையெல்லாம் கழுத்துல ஒரு மாலையை போட்டு, இவருதான் நம்முடைய உண்மையான ஜமீன், இவன் இருக்கிறான ஒரு பிச்சைக்கார பையன், எதிர்காலத்துல இருக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு ஓடுனாலும் ஓடிடுவான், அப்படி இப்படின்னு பேசினா. அக்கா இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க. நீ சொல்லுடா. இதுவே போனே உன்னை மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரை கொண்டுடுவேன். மாமா இது என்ன வருது? இங்க மீனா, நீ எங்கம்மா வந்த? ஏன் வந்த? நீயும் வந்த. நான் வந்தேன், நீ போய் படுத்து தூங்குமா. வரமாட்டேன். எனக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது. நான் அனாதம்மா. நான் சாகிறது தான் எனக்கு சந்தோஷம். இல்லம்மா, நான் உயிரோட இருந்து யாருக்கு என்ன லாபம்? நான் சாகிறதாமா நல்லது. நீ உயிர், நீ சாகக்கூடாதுமா. சொன்னா கேளுனா சத்தம் போடாம நீ போ. சத்தம் போடாம நீ போய. என்னம்மா ஏன் கூப்பிட்ட? 2 பேரும் இன்னும் தூங்கலையா? தூங்குறாங்க. நீ போய் படுத்து. தம்பி என்ன காரியம் செஞ்ச?
இது கேட்டதும் என் உடம்பெல்லாம் நடுங்குதே ராஜா. இப்படி எல்லாம் செய்யலாமாப்பா? ஏன் நான் சாகக்கூடாதா? ஏன்க்கா முட்டா சாகக்கூடாதா? எரும மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி என்ன அடிக்கிறாங்களே, நான் சாகக்கூடாதாக்கா? ராமு அக்கா, ஆளு மட்டும் வளர்ந்துட்டேன், ஆனா படிப்பு இல்ல, அறிவு இல்ல, துணிவு இல்ல. உயரமா இருந்து என்ன பிரயோஜனம் அக்கா? உலகம் தெரியலையே. அத மேடையில பேசுறாங்க, வாழ்ந்தா புகழோட வாழணுமா? நான் புகழோட வாழ வேணாக்கா, மனுஷனா வாழ வேணாமா? தம்பி, என்ன செல்லமா வளர்த்து இப்படி கோழையாக்கிட்டீங்க. இன்னும் நான் ஏன் உயிரோடு இருக்கணும்? உன்னை கையெடுத்து கும்பிடுறேப்பா. இந்த குழந்தைய பாரு, என்ன பாரு, எங்களை அனாதையா விட்டுட்டு போயிடாதப்பா. என்ன தானே நீ அடிய உதையெல்லாம் வாங்க. நான் செத்துட்டேன்னா எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கு. என்ன சொன்ன? நீ செத்து எனக்கு நிம்மதி வேணாம். வா, ரெண்டு பேருமே செத்துடலாம். வா. ஆமா மாமா, அம்மா சொன்னதுதான் சரி, வாங்க போலாம். மீனா, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. நான் சாக மாட்டேம்மா. என் கண்ணுல என் வார்த்தை நம்பு. சத்தியமா நான் சாக மாட்டேம்மா, சாக மாட்டேன். ஏன்டா இளங்கோ, வேலை செய்ய போறேன்னு சொல்லிட்டு இங்க என்னடா செய்யற? வேலை கிடைச்சதே, கையோட படுத்தாச்சு. சீ, கெடுத்தாச்சு. சரத்தா உன்னோட சேர்ந்தாரு இல்ல, அவன் எப்படி உருப்படுவான்? சொல்லுங்க அத்தை, என் பேச்சுக்கு வராத. வேணா உன் மகனை மடக்கி வை. சீ, அடக்கி வை. நான் பொல்லாதவன். ஆமா, எங்க அம்மாவை ஊரை எழுத்து பேசுறதுல நீ எழுத்து பேச வேண்டாம். விடுடா அவனு, எதுக்கெடுத்தாலும் உடனே அடிதானா? அதேதான், அதே அடியில தான் இப்ப 4 பேர் என் மாதிரி நடக்கிறாங்க. அப்போ ஊரு சொன்னதெல்லாம் உண்மைதானே? ஐயோ, அதெல்லாம் இல்லம்மா. இந்த சினிமாவில நடிக்கணும்னு சொன்னாங்க. அப்படி அம்மா, இந்த பாவி பசங்க சாப்பாடு கூட போடாம போயிட்டாங்கம்மா. பசிக்குதுமா. உனக்கு ஏண்டா இந்த தலையெழுத்து? சாப்பிடவா? அப்பா, என்ன பசி தெரியுமா? இந்தாப்பா சாப்பாடு. என்ன வைக்க ஒண்ணா வச்சுறீங்க? ஐயோ, ஏமா கதை சாப்பாட்டீங்க? இனிமே எப்படி வெளியே போவேன் பாக்குறேன். சினிமால ஆக்ட் பண்றேன். சினிமா உனக்கு சாப்பாடு, துணி, மணி எல்லாம் இங்க தான். அங்கே கடை. ஏமா ஏமா ஏமா, கொஞ்சம் கதவை திறங்கம்மா. முடியாதுன்னா முடியாது. இவ்வளவு படிக்க வச்சேன்னு ஒரு உத்தியோகம் பாத்தியா? நானா பாக்கல, எவனும் குடுக்கல. அதான் போகட்டும். விவசாயத்தில ஒழுங்கா பாத்தியா? ஏன் பாக்கல? நான் பாக்காம அங்க பயிர் வளருதா? நீ பாக்குற லட்சணம் தெரியுது. ஏண்டா என்னவா வயலெல்லாம் காயுது? வயல் காய்ச்சி போகாது. வயலு காயுது, மழை இல்ல. ஏன் வயல ஏன் காயணும்? நீங்க தான் இவ்வளவு நல்ல சாப்பாடு போடுறீங்களே. அம்மா, என் கண்ணு அம்மா, கொட்டு அம்மா, தங்க அம்மா, திறங்கம்மா கொஞ்சம் நீ கதை. தலைக்கே நில்லு, கதவை திறக்கவே மாட்டேன். வாங்க மிஸ்டர் கஜேந்திரன், வாங்க வாங்க. அம்மா லீலா, வாமா, சும்மா வாமா. நீங்க எப்போ சின்ன குழந்தைல பாத்துருப்பீங்க, இப்ப பாருங்க உங்க மச்சந்தருக்கு பொருத்தமானு பாருங்க. அம்மா, இவர்தான் நம்ம பெரிய ஜமீன்தாரோட மருமக பிள்ளை, பேரு மிஸ்டர் கஜேந்திரன். தன் மச்சினன் சின்ன ஜமீன்தாருக்காக தான் உன்னை பார்க்க வந்திருக்கார். நான் இவரை பார்த்தோம், இவர் என்னை பார்த்தோம் என்னப்பா? மாப்பிள்ளை என்ன பார்க்கணும், நான் அவரை பார்க்கணும். அப்பதானே ஒரு முடிவு பெற முடியும். நான் கரெக்ட், என் பொண்ணு ஸ்ட்ரைட் அண்ட் கரெக்ட். நீங்க இதுல ஒண்ணும் தப்பா நினைக்கப்படாது. இது கொஞ்சம் லேட்டஸ்ட் டைப். லீலா, நீ அவனை பார்க்க வேணாம். ஏ, மாப்பிள்ளை அழகு, ரொம்ப அழகு, நிறம் ரோஸ் கலந்த சிகப்பு, பட்டம் எம்ஏ, ஜமீன்தார். இஷ்டம் ஏன் இஷ்டம் தான். என்னம்மா நீ, மாப்பிள்ளையோட அக்கா புருஷனே இவர்தானே? இல்லப்பா, நான் அவரை பார்க்கணும். ஆகட்டும். சுஷீலா, என்னங்க? பெண்ணு வீட்டுக்காரங்க வர்ற நேரமாச்சு. இவனுக்கு சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணி மாப்பிள்ளை மாதிரி கொண்டு வா. இது என் மக லீலா, ஒரே ஒரு பொண்ணு, படிச்ச பொண்ணு. நான் இதுவரை என் பொண்ணு பிரிஞ்சிருந்ததே கிடையாது. இப்ப உங்ககிட்ட ஒப்படைக்க போறேன். ஏன்பா வருத்தப்படுறீங்க? ஆமா, கல்யாணம் ஆன உடனே மாப்பிள்ளைய உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுங்களேன். ஆஹா, தங்கமான மனசு. என் கஷ்டத்தை உணர்ந்தாங்க பாரு. பெரிய இடம்னா பெரிய இடம் தான். அப்பா, கொஞ்சம் பேச்சு குறைங்க. குறைச்சிக்கலாமே, குறைச்சிக்கலாம். நல்ல பொண்ணுடி அம்மா, அப்பனே அதட்டுறிய. அது அதட்டு இல்ல, அது அது ரொம்ப சோஷியல். ஆமா ஆமா, எனக்கு யார் வளவளா பேசினாலும் பிடிக்காது. பிடிக்காது பிடிக்காது. நீங்களும் கொஞ்சம் பேச்ச குறைங்க. அட, அதான் மாப்பிள்ளை வர்றாரு. ஆஹா,
என்ன அடக்கம் எல்லாம் அப்பாவே தான். எப்போ தேடி வச்சுக்கலாம். ஊருக்கு போய் லெட்டர் எழுதல அப்பா. எழுதலாமே. அம்மாடி பொண்ணா இது? தம்பி, இது மாட்டு பொண்ணா வந்துச்சுன்னா இந்த வீட்டையே ரெண்டாக்கிடும்பா. எனக்கும் புரியுது. கல்யாணத்துக்கு முன்னாடியே அகப்பட்ட சொத்தை சுருட்டிக்க வேண்டியதுதான். ஆமா, இல்லாட்டி நமக்கு நடுத்தரவுதான். மலையப்பா, ஐயா ஓடு, நம்ம வக்கீல கூட்டிட்டு வா. ஐயா உத்தரவு. எங்கப்பா, எங்க தம்பி, எங்க? அடப்பாவி, என்னே ஏமாத்துட்டானே. சாப்பாடுக்கு வரவே இல்ல. அப்ப சொல்றேன். அந்த பையன் அடிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு ஒரே நாள்ல சொத்தை எல்லாம் எடுத்துக்காம என்னமோ போய் கெடுத்துக்கிட்டு இருக்கிறியப்பா. நீ விஷயம் புரியாம பேசுறக்கா. உன் புருஷன் பெரிய ஜமீன்தார். உயிர்ல என்ன எழுதி வச்சிருக்காரு தெரியுமா? என்ன எழுதி வச்சிருக்காரு? ராம மேஜரானதும் சொத்தெல்லாம் அவனுக்கு தான் சொந்தம். அவன் மேஜரானுக்கு பிறகு அவன் இஷ்டப்படி யாருக்கு வேணாலும் எதுக்கு வேணாலும் பணம் கொடுக்கலாம். ஆனா மேஜரானதுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ தற்செயலா ராமு செத்து போயிட்டான். சொத்தெல்லாம் தர்மஸ்தாபனத்துக்கு தான் சேரும். அவன் செத்ததுக்கு அப்புறம் கூட நமக்கு ஒண்ணு சேராதா? சரி அக்கா, அவங்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் நான் எழுதி வாங்க போறேன். போடா கை நாட்டு. கை நாட்டு போடுறான்னா யோஜனை பண்றேன். போடா போங்க. போடா வெளியே போ. திருட்டு சார், போய் சொல்றேன் சார். இவன் தான் திருட்டு வரணும். ஐயோ, இவன் தான் திருடினா. ஏமா, நீங்க மிஸ்டர் ரங்கநாதன் பொண்ணு இல்ல? ஆமா சார், இது என்னுடைய ஹேண்ட்பேக். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் விசாரிச்சு ஹேண்ட்பேக் வீட்டுக்கு அனுப்பி. சரி சார். நீங்க 2 பேரும் ஸ்டேஷன் வாங்க. வேண்டாம், அவரை கூட்டிட்டு போங்க, இவரை விட்டுடுங்க. இவருக்கு நான் கேரண்டி. ஏமா, உங்க சொந்தமா? ஆமா சார். சொந்தம்னா யாருமா? ஓ, மிஸ்டர் ரங்கநாதன் சொன்னாரு, அவர்தான் இவரா? வெரி குட், வெரி குட். ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர். தேங்க்யூ சார். இவனை ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க. எஸ் சார். நான் வந்து ஸ்டேஷனுக்கு வர வேண்டாம் சார். நீங்க ஸ்டேஷன் போக வேண்டாம், அப்புறமா அப்பா போன் பண்ணிட்டு வர. வாங்க வீட்டுக்கு போலாம். அப்பா, அப்பா, அவர் வந்திருக்காரு. யாருமா? மாப்பிள்ளைப்பா. ஓ, உன் மாப்பிள்ளையா? ஏன் மாப்பிள்ளை? உங்க மாப்பிள்ளைதான், ஜமீன்தார். ஜமீன்தார் ராமுவா? ஹலோ மாப்பிள்ளை. ஹலோ, how do you do? All right, thank you. Very good. இவ்வளவு நல்லா பேசுற நீங்க அன்னைக்கு எங்களை பயிற்சி ஆகிட்டீங்களே. அடிக்கடி நீங்க பயிற்சி ஆகிறதுக்கு நானா பொறுப்பாளி. மனிதர்களுக்கு மூளை மட்டும் எப்பவும் சரியா இருக்கணும். அட, என்ன இன்டெலிஜென்டா பேசுறாரு. என்ன இருந்தாலும் பெரிய எடுத்த பிள்ளைதான். ஆனா மரபு பிள்ளை அன்னிகரமா அபாரமா தான் நாடகம் ஆயிட்டுங்க. இப்ப மாத்திரம் என்ன நாடகம்தான். கரெக்ட் கரெக்ட். மாப்பிள்ள, நான் மட்டும் என் பொண்ணுகிட்ட அப்பவே சொல்லிட்டேன், அவ்வளவு நடிப்பு தான் நம்பாதேன்னு. இப்ப என்ன நம்புதா? பாத்தீங்களா பாத்தீங்களா, இந்த மாதிரி சந்தேகத்தோடு பேசி என்னை அழ வைக்கணுமா? உட்கார் தம்பி உட்கார். நீ எது சொன்னாலும் கோவம் வராதமா அவருக்கு. அதான் அதான் காதல், லவ். அத்தை, அத்தை, உன் மகன் வந்துட்டான். ஆமா. ஐயோ, ஐயோ, என்ன ஆச்சு அவனுக்கு? என்ன ஆச்சு? சொல்லுங்க, சொல்லுங்க, என்ன ஆச்சு? பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல. பாவம், நடந்த களைப்போ பசி மயக்கமா தெரியல. கொஞ்சம் மோர் இருந்தா கொடுங்க. மோர் கொண்டு வரேன். இதோ கொண்டு வரேன். ராஜா, சாப்பிடப்போ சாப்பிடு. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். என் கண்ணில்ல சாப்பிடுமா. என் மகன் எங்க இருந்தா? நீ யாரம்மா? என் பேர் சாந்தா. பக்கத்துல சங்கரங்காடுல? ஆமா, அந்த கிராமம் தான். வயலுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வழியில இவர் மயக்கமா விழுந்தாரு. நான் தண்ணி கொடுத்தும் பார்த்தேன், சரியா தெரியல. உடனே அங்க இருந்து ஆளுங்களை கூப்பிட்டேன். அவங்களுக்கு இவரை தெரியும் போல இருக்கு, இங்க தூக்கிட்டு வந்தாங்க. நீ நல்லா இருக்கணும் அம்மா. வயல்ல வேலை செய்ய மாட்டேன்னு திடீர்னு ஒரு நாள் என்னை ஏமாத்திட்டு இவன் ஓடி போயிட்டான். எங்க தேடியும் இவன் கிடைக்கல. அழுது அழுது நான் பட்ட துன்பம். அப்படியா? ஊர் செழிக்க பாடுபடுற வயல் வேலையை விட சிறந்தது என்ன இருக்கு? மோசநாசம் இல்லாத பொழைப்பு நம்ம பொழைப்பு. அதை விட்டு போகலாமா? கேட்டியாப்பா? இனிமையாவது வேலை வெட்டிய பாத்துக்கிட்டு ராசா மாதிரி வீட்டோட இரு. சார், கனியா? ஆமா சார். மாப்பிள்ள, இனிமே சாரும் கீரும் கூப்பிட்டா பிடிக்காது.
மரியாதையா மாமான்னு கூப்பிடணும். சரி சார். சரி மாமா. தட்ஸ் ரைட். ஆமா, என்ன மரபுல? சினிமா ஸ்டுடியோ இல்லைங்க, பாக்கணுமே. சினிமா உலகத்துல எங்க அப்பாவுக்கு தெரியாதவங்களே இல்ல, எல்லாருமே அவருடைய ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, எந்த ஸ்டுடியோ பாக்கணுமாப்ல? எல்லா ஸ்டுடியோ. ஓஎஸ், அதுக்கு என்ன? இப்பே பாக்கலாமா? ஓஎஸ், முதல்ல எல்லாத்தையும் முடிக்கணும். ஆமா. என்ன அது கேட்ல எவ்வளவு மரியாதை உள்ள விட்டாங்க, நீ என்னைய பாக்கிறத விட மாட்டேங்கிற? சார் சார், இவனை விடாதீங்க சார், ஏமாத்திட்டு வந்துட்டான். இல்ல, நான் ஷூட்டிங் வந்தேன். என்னப்பா அது, படத்துல நடிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டமா? கோவிந்தா, நீ எங்க இங்க? இது யாரு? செக்ரட்டரி போல் இருக்கு. பாத்தியா, கரெக்டா சொல்லிட்டேன். என்னென்னது வீட்டுல சொல்லிக்காம வந்துட்டீங்க? யார்கிட்ட சொல்லிக்காட்டி பரவாயில்ல, என்கிட்ட சொல்லிக்காம வந்துட்டீங்க. இப்பதான் விஷயம் புரியுது. ஏன் மாப்பிள்ள, வீட்டுல கோச்சு வந்துட்டீங்களா? அம்மா கிட்ட கூட சொல்லிக்கிறீங்க. என்ன வளர்றான்? அம்மா கிட்டயா, அக்கா கிட்டன்னு சொல்லு. சும்மா இருங்கப்பா, போய் ஷூட்டிங் பார்க்கலாம். பாக்கலாமே. குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்? குட் நைட். குட் நைட். கோவிந்தா, இந்த லெட்டரை கொண்டு போய் கஜேந்திரன் கொடு. இந்த ராவேலையா பகல்ல போறேன்னு ரொம்ப அர்ஜென்ட். ஓ டிரைவர், வண்டி எடு. ராமு அங்கேயா இருக்கான்? கஜேந்திரன், மாப்பிள்ள ரொம்ப மனசுல எடுத்துதான் இங்க வந்திருக்காரு. ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுங்க ப்ளீஸ். வீட்ல இருக்கவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்ததானே? ஏண்டா இங்க வந்து ஏதாவது முறையிட்டியா? அது ஒரு குற்றமா? இந்த உலகத்துல இதுதான் நியாயமா நடக்குது, எல்லாமே தப்புங்கிறதுனால தான் நடக்குது. பாவம், அவர் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கு. அப்ப முகூர்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம்? உங்க சௌகரியம். ஏன் அடுத்த மாசமே வச்சுக்கலாமே? ஏன் சொல்லிட்டு யாரும் கேட்க மாட்டீங்களா? ரேஷா, சொல்லுங்களேன். அவன் என்ன கேட்கறது? எல்லாம் நம்ம இஷ்டம் தான். ராமு, புறப்படு. ஆமா, எங்க? நம்ம வீட்டுக்கு தான். என்னது? ஏன் அதுக்குள்ளார மாமியார் வீட்டுல முகாமா? இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகட்டுமே. இல்லம்மா லீலா, அதெல்லாம் தப்பு. கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி இப்படி வர்றது கேவலம் இல்ல. இவனை பார்க்கலாமே, இவங்க அக்கா அங்க பட்னியா கிடக்கிறான். ஐயோ பாவம். சீக்கிரம் போயிட்டு வந்துடுங்க. போன உடனே வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருமாப்ல. ஏறு. ஏண்டா, என்ன துணிச்சல் உனக்கு? மாமனார் வீட்டுலதான் இருந்தானா? இருந்தானா? என்ன விருந்து, என்ன பேச்சு, என்ன உல்லாசம், என்ன திட்டம்? தம்பி, நான் தான் சொன்னேனே, அக்காளும் தம்பியும் திட்டம் போட்டு செய்த வேலை அவ்வளவு. தம்பி, ராமு, தம்பி, ராமு, வந்துட்டியாப்பா? வந்துட்டியா ராஜா? ஏன் தம்பி, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டு அக்காவை எப்படி தவிக்க விட்டுட்டு போலாமாப்பா? என்னடி நடிக்கிற? புருஷனை உனக்கு தம்பி தானே முக்கியம். இவளை கட்டிக்கிட்டது உன் தலை விதிடா தம்பி, தலை விதி. ஏண்டி நீலி, உங்க அப்பனுக்கு 2ஆம் தாரமா வாழ்க்கப்பட்டனே, அந்த பாவத்துக்காவது எனக்கு 100 ஏக்கர் நிலம் கொடுக்க கூடாது? உனக்கு 100 ஏக்கரு, உன் புருஷனுக்கு 100 ஏக்கரு, எல்லாத்தையும் எழுதி கொடுத்தா என்னடி கேடு இந்த பயலுக்கு? இப்பவே நான் எழுதின பத்திரத்துல கை நாட்டு போடணும். மறுத்த என்னடா முறைக்க? ஐயோ, அடிக்காதீங்க. இவனை நீங்க அடிச்சிருக்கிற அடி கடவுளை மாட்டை விட கேவலம் இல்லையா? தாய் தகப்ப இல்லாதவனாச்சு. எங்க குலத்துக்கே இவன் ஒருத்தன் தானே இருக்கா. இந்த சொத்து தானே உங்களுக்கு வேணும், எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கங்க. எத்தனை கையெழுத்து வேணுமோ போட சொல்றேன். ஆனா என் தம்பிய மட்டும் தயவு செய்து அடிக்காதீங்க. என்ன சொல்றான் இப்பவே கேளு. கேக்குறேங்க. சரி, என்ன சொல்லு தம்பி, உன் சொத்தை வேற யாருக்கு கொடுக்க போறேன்? ஒரு பக்கம் பார்த்தா சித்தி, அவங்க தம்பி, அதோடு உன் சொந்த அக்கா புருஷன் தானே அவங்க. கூட பிறந்த இந்த பாவி மேல மனசிறங்கி எப்படியாவது அவங்க சொல்றபடி கேளு. ராமு, ராமு, உன்னை இழந்துட்டு என்னால உயிரோட இருக்கவே முடியாதுப்பா, இருக்கவே முடியாது. என்ன கதை பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு ரெஜிஸ்டார கொண்டு வர்றேன். அவன் மாத்திரம் கை நாட்டு போடல,
அவன் உயிர் அவரதில்லை. அவனுக்காக யார் வந்தாலும் சரி, அவங்களும் ஒரு கை பார்த்துறேன். மீனா, மீனா, அது பாரு, மாமா வந்துச்சு பாருமா. மாமா, மாமா, அப்பா அடிப்பான் தானே என்னை விட்டுட்டு போன. ஏன் மாமா, அம்மா நீ போச்சு நாங்க பாவம், உன்னால அடி வாங்கினது பாரு. உங்க அம்மா பெண்களின் தெய்வம். கணக்கில்லாத சொத்து சுகமெல்லாம் இருந்தும் நீங்க சந்தோஷமா வாழ முடியலையே. ஏருக்கு மாறா ஒரு ஆம்பளை வீட்டுல. எத்தனையோ இயற்கை கோளாறுல இப்படி ஒண்ணு. யாரையும் ஒண்ணும் சொல்லாதப்பா. ஆனா நான் சாகுற வரையில நீ மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிடாது. போகலன்னு சொல்லு தம்பி. போக மாட்டேங்க. வாழ்வோ சாவோ இனி உங்களோட இருப்பேன். உங்களை சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு. வாப்பா வா. சாந்தா வா. வாமா வா. சாந்தா, என் மா வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாலே எவ்வளவு குறும்புத்தனமும் சுறுசுறுப்பும் படிச்சவனாவும் இருந்தான். இப்போ நல்ல வேலை செய்யறானே தவிர அந்த படிப்பு சுறுசுறுப்பு எதையும் காணும். நீதாமா அவன் மனசு புரிஞ்சு புத்தகம் கொடுத்து படிக்க சொல்லி பழைய நிலைக்கு கொண்டு வரணும். ஓ, ஓய்வு நேரம் எல்லாம் இனிமேல அறிவு பசிய உண்டாக்கி 2 பேருமே மேதை ஆயிடுறோம். அப்படியே செய்யுமா. என்ன ரிஜிஸ்டர் ஆச்சா? நான் ரெடிங்க. ஐயாவை கூப்பிடுங்க. அலையப்பா, இதோ பாதி தூரம் வந்துட்டேனே. கொண்டு வராம. தம்பி, தம்பி, உங்க மாமா கூப்பிடுறாரு, வரீங்களா? சீக்கிரமா. தம்பி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்லப்பா. ஒன்னும் பேசாம அவங்க சொல்றபடி எல்லாம் கை நாட்டு போட்டு வந்துருப்பா. இந்த பத்திரத்தை படிச்சு பாத்தீங்களா? இல்ல. படிச்சு பாருங்க. படிச்சிட்டீங்களா? அத்தனையும் உங்களுக்கு மனப்பூர்வமா சம்மதம் தானே? இல்ல. இது ரிஜிஸ்டர் பண்றதுல உங்களுக்கு இஷ்டமே இல்லையா? இன்னைக்கு கூட இஷ்டம் இல்ல. பின்ன என்னையும் வரவழைச்சிங்க? நானா வரவழைச்சேன். மிஸ்டர் கஜேந்திரன், என்ன இதெல்லாம்? மன்னிக்கணும், பையனுக்கு கொஞ்சம் புத்தி சரியில்லை. அடிக்கடி இப்படி மூல கோளாறு ஏற்படும். மூல கோளாறா? அப்படி இருந்தா எப்பவுமே ரிஜிஸ்டர் செய்ய முடியாது. அப்படி செய்தாலும் சட்டப்படி செல்லாது. வாங்க போறோம். நீங்க நவரு சொல்றேன். சும்மா இருங்க. அசையாதீங்க, அசையாதீங்க. அவனே பிச்சு எடுத்து இருக்கிறான். நீங்க வேற அசைஞ்சீங்கன்னா ரொட்டி துண்டு மாதிரி சதை தனித்தனியா உண்டுரும். என்ன அநியாயமையா? பாவி பைய சொந்த மாமேனு கூட பார்க்காம இந்த கேதி பண்ணி வச்சிருக்க. அது வேற ஒண்ணு இல்லைங்க. இவரும் மருமகன் நினைக்கல, அவரும் மாமன் நினைக்கல. 2 பேரும் சேர்ந்து விளையாண்டு இருக்கிறாங்க. இவன் அடிச்சானே, அவன் உடம்புல இத்தனை கோடு விழுந்துச்சு ஐயா. அவருக்கு அடிக்க தெரியல. என்ன செல்லமா மொள்ளமா அடிச்சாரு. பாத்தீங்களா, ஒத்துக்கிறாரு. அவன் என்னன்னா வரி குதிரை மாதிரி பண்ணி வச்சிருக்கானே புலிப்பையன். அவன் கைய அடுப்புல வைக்கும். அது வரைக்கும் அவன் சும்மா இருந்தா தானே. அம்மா, சவுக்கு மின்னல் மாதிரி பறக்கல, அடி ஒண்ணு கிட்டி மாதிரி விடல. அவனை பழி வாங்குறேன். இதுக்கு மேல தாளாது. சும்மா இருங்க. தம்பி, மஞ்ச பத்து போடணும் பாப்பா. வேண்டாம், மஞ்ச பத்து மாசக்கணக்காகும். பிஞ்சர் அள்ளி கொட்டுங்க. அது எரியுமையா? எரிஞ்சாதான் அடங்கும். ரொம்ப அதிசயம் தாத்தா. அதிசயமா? அதை ஏன் கேட்கிறேன்? தம்பி கையில சவுக்கு எடுத்தது வழியில் பாஞ்சது பாரு. வீடு பூரா ஐயோ அம்மா அப்பா இதே சத்தம் தான். என்னடா சிரிப்பு கிண்டல்? என்ன கொழுப்பா? வாங்கின உரம் மறந்து போச்சு. உரம் மறந்து போச்சு. ஏண்டா நான் ஆணையிட்டா அது நடந்து விட்டா
மாந்தோப்பில் நின்றிருந்து அவன் மாம்பழம் வேண்டு நின்றாள் கொடுத்தாலும் படிக்கணும்னு ஆசையா இருக்கு படி பாட மாட்டேங்குது. ஏன் புத்தகத்தை கீழே போட்டீங்க? பாட பண்ணியாச்சா? பாடம் ஆக மாட்டேங்குது. முந்தி இப்படிதான் சொன்னீங்க, இப்ப எப்படி படிக்கிறீங்க? நீ சொல்லி கொடுத்தா நான் கத்துக்கிட்டேன். யார் அது பாடுறது? வேணாங்க, அங்க போகாதீங்க. பார்த்துட்டு வந்து வேணாங்க. இவங்கதான் எங்க அப்பாவை பெற்ற பாட்டி. இவங்க மகளை, அதாவது எங்க அத்தைய பெரிய இடத்துல கட்டி கொடுத்தாங்க. அத்தையோட ஆம்பளை புள்ள ஒண்ணு காணாம போச்சோ செத்து போச்சோ தெரியல. அதனால அத்தையும் செத்துட்டாங்க. பேரனும் மகளும் போனதும் இவங்களுக்கு புத்தியே மாறிடுச்சு. பேரனை நினைச்சு அலறதும் பாடுறதும் தான் வேலை. வேணாங்க, புது மனுஷால கண்டா கத்தி கலாட்டா பண்ணுவாங்க. பரவாயில்ல, வந்துட்டியா? எப்போ வந்தே கண்ணா? எத்தனை காலம் ஆச்சு? ஆமா, பாட்டைய தனியா விட்டுட்டு போகலாமா? போய் அத்தாவுக்கு சோறு கொண்டா. என்ன விட்டுட்டு நீ எங்கேயும் போயிடாதப்பா. திருட்டு போயிலுங்க உன்னை தூக்கிக்கிட்டு போயிடுவாங்க. நீ காணாம போனதும் உங்க அம்மா செத்து போயிட்டு மறுபடியும் நீ போனா என் மகளுக்கு நான் என்ன பதில் சொல்றது? கண்ணு போவியா? நீ போனா நானும் ஓடி வந்துருவேன். தம்பி, அக்கா, நீங்க மட்டும் கொஞ்சம் அப்படி கண்ணு காணாம நடந்துங்க. எல்லாத்தையும் அடியோட மாத்தி அப்படியே ஒரு லெவல் பண்ணுங்க. ஆமா என்ன ஏமா மாமா அப்பா கண்டா பயந்துகிட்டு ஓடுவியே. அப்பா இப்ப என்ன கண்டா பயந்துகிட்டு ஓடுவாரு. தம்பி, உங்களுக்கு இவ்வளவு தைரியம் எப்படி வந்துச்சு? அதெல்லாம் பெரிய கதை. ஆமா என்ன மாமா அது? என்ன மாமா அதுன்னா? ஆமா தம்பி, நான் கூட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதாவது தாத்தா கேட்டார தைரியம் தாயத்து எல்லாம் ஒரே கதை தான். அந்த கதையை சொல்லு மாமா. சொல்லு மாமா. ஆமா, நான் ராத்திரியில தானே வீட்டை விட்டு வெளியே போனேன். மறந்து போச்சா தம்பி? பகல்ல என்ன விட்டுடுவோமா? இல்ல, நான் மறக்கல. நான் ராத்திரி வீட்டை விட்டு போனேன்னா நேரா சுடுகாட்டுக்கு போனேன். அங்க ஒரு பெரிய உருவம், மனுஷ பிசாசு, ஒரு சாமியா அப்படி தோற்றமளிச்சார். அப்படியே பயந்து போயிட்டேன். ஏய் மனிதோ, பயப்படுவது கோழைத்தனமடா, ஆண்மைக்குலக வீரம் அல்லவா? நீ குனிய குனிய குட்டுவாரு, நீ குட்ட குட்ட குனிவாரு அப்படின்னு சொல்லி இந்த பாயத்தை கையில் எடுத்து அப்படின்னு மந்திரம் சொல்லி அப்படி கழுத்துல கட்டாரு. தாத்தா அடுத்த நிமிஷத்துல பாருங்களேன், என்ன படிப்பு, என்ன அறிவு, என்ன 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 சொல். ஆனா இவ்வளவு அந்த தாயத்தை கழட்ட வேண்டாம் தம்பி, இதை எப்பவுமே கழட்டாது. கட்ட மாட்டேன். ஆமா தம்பி, எப்பவும் இந்த தாயத்தை மட்டும் விட்டுடாதீங்க. வாங்க தம்பி, சாப்பிட சாப்பாடு 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 சாப்பாடு. என்ன மீனா, மாமா கூட சாப்பிடுறியா? உட்காரக்கா. ராமு, ஒண்ணு மனசுல வச்சுக்காத. உனக்கு பிடிக்கலன்னு முதல்லயே சொல்லி இருந்தா நான் ரெஜிஸ்டரை அழைச்சிட்டு வந்திருக்கவே மாட்டேன். கை தாளம் போடுது. மீனா, சாப்பிடும் போது பேசக்கூடாது. ஏன் சுத்திரா நீ வேலை செய்யற? வேலைக்காரங்க இல்ல, நீ உட்கார்ந்து சாப்பிடு. பரவாயில்லைங்க, நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் நான் சாப்பிடுறேன். நீ கூட எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே பத்திரம் எழுத வேண்டாம்னு. ராமுக்கு அதனால வீண் மன கஷ்டம் தானே. மீனா, என்ன சத்தம்? எங்க மாமா? ஒண்ணு இல்ல, ஏதோ காக்கா கத்துது.
தம்பி மீனா ஸ்கூல் கூட்டு போங்க. சரி. உங்க எல்லாத்தையும் சொல்றேன், அவங்க அவங்க வேலையை ஒழுங்கா செய்யணும். இல்ல தோல் உறிஞ்சு போயிடும். சாப்பிடு. பசியே செத்து போச்சுடா, தூக்கமும் இல்ல. அவனை நினைச்சாவே என் குடலெல்லாம் கிடுகிடுன்னு ஆடுதுப்பா. பயப்படாதே, எல்லாத்துக்கும் சரியான வேலை வைக்கிறேன். என்னாச்சு? ஓடி ஓடி கண்ணு போச்சு, பார்த்து பார்த்து கால் போச்சு, கேட்டு கேட்டு வயிறெல்லாம் வீங்கி போச்சு. இப்போ உனக்கு தலைகால் மாறி போச்சு இல்ல? என்ன பண்ண சொல்றேன்? கேட்காத இடம் இல்ல, பார்க்காத ஆள் இல்ல, சுத்தாத ஊர் இல்ல. நானும் வாமா வாமா ராமா ராமான்னு கத்திட்டு போறேன். அவன் வேண்டுதலாக்குன்னு விரைய போறான். நம்ம ராமனை பத்தி ஒரு தகவலும் கிடைக்கலங்க. எங்க ஒரு சின்ன துப்பு கூட கிடைக்கல. துரும்பு துப்பு கிடைச்சிருந்தா இரும்பு தொப்பி போட்டு கூட்டிட்டு வந்திருக்க மாட்டானா? அந்த லீலா என்ன ராமன் நினைச்சிட்டு காதலிக்கிறா. அப்படியா? அந்த ராம வந்தாலோட வேற வழியே கிடையாது. ராமா சீக்கிரம் வந்துடாதரா, வசதியான வீட்டுல இருக்கிறோம். என்னப்பா இது இன்னும் ரெடி ஆகாம உட்கார்ந்துருக்கீங்க? பிக்னிக் வரல? இல்லம்மா, நான் எதுக்குமா பிக்னிக்? மாப்பிள்ளை அழைச்சிட்டு போமா. சரி. உங்க எண்ணத்தை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. கல்யாணத்தை பத்தி பேசவே மறக்கிறீங்க. மனம் திறந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. என் காதலை விரும்புறவர் போல பழகுறீங்க. உங்க செய்கையெல்லாம் வண்டு மனப்பான்மை கொண்டவன்னு தோணுதா? ஆமா லீலா, ஒரு வகையில நான் வண்ட போன்றவன் தான். ஆனா நான் மலருக்கு மலர் தாவர வண்டில்ல. மாம்பூவுக்குள்ள நுழைஞ்சி அந்த மாம்பழத்தோட அழிஞ்சு போதே அந்த வண்டி நத்தை சார்ந்தவன். அது இருக்கட்டும். ஏன் லீலா, என்னை பார்த்து உண்மை சொல்லு. ஒருவேளை நான் ராமு இல்லைன்னு வச்சுக்க, அப்பவும் இதே அன்போட என்ன காதலிப்பியா? உள்ள ரெண்டு ஒண்ணு படுறதான் காதல். அதுக்கு பேரை பத்தி என்ன கவலை? லீலா, நான் பெரிய ஜமீன்தாரா இல்லாம ஒரு பரம ஏழையா இருந்தா? பரம ஏழையா? சிரிக்கிறதுக்காக நான் கேட்கல, சிந்திச்சு பதில் சொல்லு. நீங்க பரம ஏழையா இருந்து உங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டிய நிலைமை எனக்கு வந்தா என்னை விட மகிழ்ச்சி அடையறவங்க இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. லீலா, உண்மையா சொல்றியா? உறுதியாத்தான் சொல்றியா? கணவனுக்கு ஒரு மனைவி செய்ய வேண்டிய கடமை ஏழ்மையிலதான் பரிபூர்ணமா கிடைக்கும். ராமு, வாழ்வோ தாழ்வோ நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் உங்களோட வாழ நான் தயாரா இருக்கேன். லீலா, பெண் போனா இந்த பெண் போனா இவள் பின்னாலே என் கண் போகும். வந்தாயோ கூட வந்தாயோ முன்பு இல்லாத சுகம் தந்தாயோ. வணக்கம். 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 மிஸ் மலையப்பன், கணக்கெல்லாம் இங்கதான் இருக்கு, எடுத்துக்கிட்டு உள்ள வாங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கேன். உள்ள வாங்க. ஆண்டவனே, இவ்வளவு நாள கணக்கை கேட்டது இல்லையே, என்ன காரணமோ தெரியல, திடீர்னு கணக்க ஆரம்பிச்சிருக்காரு. முருகா, என்ன பெத்தவனே, உங்க ஐயா என்ன கணக்கு கேட்டா? மாமா, என்ன பால் கணக்கா? பாதாம் கீர் கணக்கு. அடையப்பா பேச்சாடகா, இங்க எங்கடா வந்த? நீ கிளறிட்டு இருக்க குப்பை அதுல ஏதாவது கிளம்புதான் பாக்கலாம். நான் வரபோது பாரு, பேய் பிசாசு காட்டேரி சைத்தாங்கள். மணி அடிச்சு ஓடு. ஏன் மிஸ் மலையப்பன் தம்பி, இவங்க குறைகளை எல்லாம் ஏன் கவனிக்கல? அதுதோ கவனிக்கலையா? உங்க மாமா 2 கையாலும் வாரி வாரி கொடுத்திருக்கிறார். அது என்னமோ தெரியல, இந்த வர்க்கத்துக்கு இது ஒரு பெரிய சாபத்தீடா ஆகி போச்சு. என்ன கொடுத்தாலும் பத்தல போறல. குடுத்தீரா எடுத்தீரா? வானாண்டா நான் கழுவி கீழே விழுந்துரும். உங்க கோரிக்கைப்படி போனஸ், சம்பள உயர்வு எல்லாம் உடனடியாக கவனிக்கப்படும். நீங்க போங்க. வணக்கம். வணக்கம். மிஸ் மலையப்பன், காமிங்க. ஒரே தேதியில 7000, 3500, 1000, 850, 500 செலவழிக்கீங்களே, என்ன காரணம்? அப்படி கேளுங்க. இத நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், சந்தர்ப்பம் வாய்க்கல. அப்படி எல்லாம் அடிக்கடி கணக்கு கேட்டீங்கன்னா இங்க ஒரு தப்பு தாண்டா வர்றதுக்கு நியாயமே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏழை இருந்தானுங்களே, மாமா கிளப்புக்கு எடுத்துட்டு போனது. கம்பெனி காரியமாவா? அது எனக்கு தெரியாது. 3500. 3500 பெரிய மாவுக்கு அட்டிக்க வாங்கினதுங்க.
அதுவும் கம்பெனிக்காரி தான் இல்ல? ஆமா, இது கழுத்து காட்டிக்க வாங்கினது. 1000 ரூபாய். 1000 வீட்டு செலவுக்காக எடுத்துக்கிட்டாங்க. களவு 1000 ரூபாய், செலவு 1000 ரூபாய். ஆமா. 850. 850 சின்னம்மாவுக்கு வளையலுக்கு அட்வான்ஸ் கொடுத்ததுங்க. 500. 500 வந்து 500 காட்டுக்கு தோடு வாங்கினதா? மறையப்பா, கம்பெனி பணத்தை நீங்க அனாவசியமா செலவு பண்ண உடனடியா இருந்திருக்கீங்க. இல்ல தம்பி, இல்ல அதெல்லாம் கிடையாது தம்பி. உங்க அனுமதியில் தானே பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா தம்பி. அதனால உங்களை சஸ்பெண்ட் பண்ணி. என்ன பெரியவரே, நிச்சயதார்த்தம் ஒரே எழுதியாச்சா? இது எழுதுறதுங்க. பெண்ணுக்கு தரப்பினார் எங்க? நான் தானுங்க. உங்க பேரு? ரங்கநாதன் பிள்ளை. ரங்கநாதன் பிள்ளை. முன்னால ஒரு கணம் போடுங்க. முதலாளி, சீரு சிறப்பு ஏதாவது குறிப்பிட்டு எழுதணுமா? ஐயா ஐயா ஐயா, இந்த வீட்டுல சீரு சிறப்பெல்லாம் நிறைய இருக்குது, அத பத்தி கவலைப்படாதீங்க. முதலாளி, அந்த 50 அதெல்லாம் ஒண்ணும் காட்டி எழுதக்கூடாது. ரொக்கமா தரதாக பேச்சு. ஆமா. சரி, மாப்பிள்ளை வர சொல்லுங்க. அவன் எனக்கு தாலி கட்டத்தான் வருவான். நான் இப்பவே வந்துட்டேனே. பேசா போச்சு. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க. மாப்பிள்ள, பணம் மொத்தத்தையும் கொண்டு வந்துட்டேன். வாங்கிக்கிறீங்களா? வரதட்சணையா? பணம் கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. கல்யாணத்துக்கு லேட் ஆகும். அவமானப்படுத்துறதே உங்களுக்கெல்லாம் வேலையா போச்சு. என்ன தம்பி இதெல்லாம்? அக்கா, கொஞ்சம் பேசாம இரு. யாரும் ஆத்திரப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க ப்ளீஸ். இப்ப என்ன சொல்ற? 6 மாசத்துக்குள்ள நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா என் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காரு. எவன் சொன்னா? நம்ம சாமியார் சொல்லியிருக்காரு. அவரே சொல்லிட்டாரா? ஆமா. அப்போ வேண்டாம் தம்பி. அழகா இருக்கு. அக்காளும் தம்பி ஆடுற ஆட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆரட்டும் ஆரட்டும். இது எந்த அளவுல போய் நிக்குதுன்னு பார்க்கத்தான் போறேன். ஏன் இந்த கல்யாணம் இப்படியே நின்றுட்டு போகுதுன்னு புரியலையே. பாருங்க மாப்பிள்ள, உங்களுக்கு காசு விஷயமா ஏதாவது குறையிருந்தா சொல்லுங்க, அப்புறம் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். வாழ்க்கை துணைவியா வரப்போற பெண்ணுகிட்டே இருந்து பணத்தை வாங்கி வாழ்க்கை நடத்துற நிலைமை எந்த ஆம்பளைக்கும் வரக்கூடாது. அது சரி. லீலா, அப்படி எந்த ஆணாவது விரும்பினான் அவனை நான் அடியோட வெறுக்கிறேன். இத பாருங்க, பெண்களால் ஏமாற்றத்தை தாங்கவே முடியாது. உங்களுக்கு இஷ்டம் இல்லாட்டி வெளிப்படையா சொல்லிடுங்க. என் தலைவிதி எப்படியோ அப்படியே நடந்துட்டு போகட்டும். லீலா, என் எண்ணத்தை வெளியே சொல்ல முடியாத நெருக்கடியான நிலைமையில் இருக்கு. ஆனா உனக்கு மட்டும் நான் துரோகம் செய்யவே மாட்டேன். கொஞ்சம் காலதாமதம், அவ்வளவுதான். நம்ம கல்யாணம் நிச்சயமா நடந்தே தீரும். என் நம்பு, இது உறுதி. அவன்தான் மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? மாப்பிள்ள எந்த மாப்பிள்ள? 90 மாப்பிள்ளையா இருக்காங்க. யாருக்கு? நான் சொல்றதை கேளுமா. அவன்தான் அந்த ராம. எனக்கு அப்ப டவுட்டுமா. டவுட்டா? என்னமோ வீரன் சூரன் அப்படி இப்படின்னு பூரிச்சு போவீங்களே, இன்னைக்கு என்ன வந்துருச்சு ஆபத்து? லீலா, என் கூட விளையாடாத. நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். என் வயிறு தெரியுதுமா. தண்ணிய கொண்டு வந்து ஊத்துட்டுமா? இல்லப்பா, அவரு பேர பாரு, ராமனா? ராம. அந்த ஒரிஜினல் ராமனுக்கு நாட்டுல என்ன நல்ல பேரு. 14 வருஷம் பிரிஞ்சிருந்தானே தவிர மறு பொண்டாட்டிய கண்ணால பார்த்தானா? இல்லை. அதானே இந்த பையன் பேரே கட்டுப்பிட்டானே. என்ன விஷயம்? இப்படி எல்லாம் ஏன் பேசுறீங்க? இப்ப என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? கிராமத்துக்கு போனவன் சும்மா இருக்கலாம்ல. அங்க ஒரு குட்டியை புடிச்சுக்கிட்டு டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சா. டான்ஸ். வெயில போயிட்டு வந்தீங்களா? அதான் உஷ்ணம் அதிகமா இருக்குது. பின்ன என்னப்பா, குற்றம் குறை இருந்தா நம்பும்படியா சொல்லணும். என் கண்ணால பார்த்தமா? இந்த 2 கண்ணால பார்த்தேன். குட்டி என்னமோ சோப்பதான் இருந்தா. இருக்கட்டுமே, என் பொண்ணை கட்டிடும் சொல்லிட்டு மறு பொண்ணை கண்ணால பாக்கலாமா? இருட்டு, இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு தான் மறு வேலை. நீ அழாதமா? ஐயோ, நான் அழலப்பா. நீங்க சொல்ற கதையை நான் நம்பினதானே அழுறதுக்கு. அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கப்பா. அவர் அப்படி செய்ய மாட்டாரப்பா. உண்மை இப்ப ப்ரூவ் பண்றேன். அதை செய்யுங்க.
முட்டாள்தனம். இப்படியா ஒரு பெண்ணை கட்டி கொண்டாருது? நீ சும்மாமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இவ்வளவு வெட்டி போடாலும் தப்பு இல்ல. நிதானமா பேசுங்கப்பா. நமக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? பாவம், இந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணிருச்சு? அப்படி தப்பு பண்ணிருந்தாலும் இதை கட்டி கொண்டாடுறதுக்கு நமக்கு என்ன ரைட் இருக்கு? இது ஒரு லா பாயிண்டா? வாமா உட்கார், அழாத. அவங்க செஞ்ச தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என்னம்மா இது? நீங்க எல்லாம் யார்? என்ன ஏன் கட்டி கொண்டு வந்தாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ பாவம், ஒண்ணுமே தெரியாத பொண்ணுமா. நீ கண்ணை மூடிட்டா உலகமே இருண்டு போயிடும் பாரு. அப்பா நீங்க சும்மா இருங்க. ஆகட்டும். ஏம்மா உன் பேர் என்ன? சாந்தா. சாந்தா, எங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம். நான் கேக்குறதுக்கு கோபப்படாம பதில் சொல்லணுமே. கேளுங்க, தெரிஞ்சதை மறைக்காம சொல்றேன். சீக்கிரமா கேட்டுட்டு என்ன அனுப்பிடுங்க. காத்திருப்பாங்க. யாரு? யார் காத்துக்கிட்டு இருப்பாங்க? உங்க அப்பா அம்மாவா? யாரும் இல்ல, அவர் காத்திருப்பாரு. வருது பாரு விஷயம். அவரு எவரு? காதலர் தானே? ஆமா. அவர் யாரு, என்ன பேரு, எந்த ஊருன்னு தயவு செஞ்சு சொன்னா பாக்கி விவரத்தை நான் சொல்றேன். பேர் சொல்லக்கூடாதம்பாங்க, ஆனால் ஆபத்துக்கு பாவம் இல்ல, சொல்றேன். அவர் பேரு இளங்கோ. அப்பா இல்ல அவருக்கு, அம்மா மட்டும் உண்டு. அவருக்கு விவசாயம் தெரியும். அவரும் நான் அணைக்கட்டிலையும் வேலை செய்யறோம். பொய் பொய், அத்தனையும் பொய். அவன் ராமன் தான்மா, ஜமீன்தார் பிள்ளை ராமனே தான். என் கண் ஒண்ணும் குருடு இல்ல. வேணா நீ வா, நான் நேர்லயே காட்டுறேன். நீங்களும் உங்க கண்ணும் உங்க பேச்சும். சாந்தா, எங்களை மன்னிச்சிடுமா. ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. அப்பா, அவர் மறந்து வேற ஒரு பெண்ணை பார்க்க மாட்டார். நீங்க வீண மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. என்னை விட அவரை அதிகமா நீங்க தெரிஞ்சிருக்க முடியாது. போய் சாப்பிடுங்க. அப்படியா? எனக்கு இப்பதான் கொஞ்சம் புரியுது. பெரியயா, அவர் கூட நல்லவர். என்ன தவிர வேற பெண்ணை கூட நினைச்சு பார்க்க மாட்டாரு. நம்புங்க. நான் வரேன். வரமா? இது அவர் போட்டோ இல்ல, இங்க எப்படி வந்தது? சாந்தா, நீ என்ன சொல்ற? இது யாருடைய போட்டோ? இவர்தாமா, என்னோட அவரு. இவர் உங்களுக்கு எப்படி தெரியும்? சாந்தா, இவர்தான் உன் காதலரா? இவரேதான். மலருக்கு தென்றல் பகையானால் அது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு. மலருக்கு தென்றல் பகையானால் அது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு. என்னங்க உன் மனசுல என்ன நினைச்சிருக்க? அக்காவோட தம்பியை சேர்த்து திட்டம் போட்டா சத்தியீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? உங்களை விட எனக்கு கடவுள் கூட பெருசு இல்லையே. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்ன வீட்டுல அவமானப்படுத்துறது போதாது, இன்னும் மில்லில வேற வந்து என் மானத்தையே வாங்கிட்டான். என் எதிரில வர பயப்பட்டவன் இப்ப என்ன பார்த்து முறைக்கிறான், சிரிக்கிறான், கேலி செய்யறான். நீ கொடுத்த இடம் தானே இது? இல்லைங்க, எனக்கு தெரியாம அவனை ரகசியமா படிக்க வச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்திருக்கிற. இப்போ ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நீங்க நினைக்கிறபடி ஒண்ணு இல்லைங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. பொய்யா சொல்றேன்? இல்லைங்க. தெரிந்தா பேசுறேன். எல்லாத்தையும் சாகடிக்க. அக்கா, என்ன நேரம் சத்தம்? தம்பி சீக்கிரம் போங்க, உங்க அக்காவை போட்டு அடிச்சு கொள்றாரு. அக்கா, அவ்வளவு தைரியம் அவனுக்கு? தம்பி அவரை அடிச்சு அவமானப்படுத்திட்டாங்களா? இனிமே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டார். என் குடும்பத்தை வாழ வைக்கிறேன்னு சொன்னீங்க.
இப்போ உன்னாலே என் புருஷன் குழந்தை எல்லாருமே போயிட்டாங்களா? நானும் போறேன். என் உயிர் அவர் காலடியில தான் போகணும். ஏன் வந்த? ஏன் வந்த? என் மேல இருக்கிற கோபத்துக்காக அக்காவையா பழி வாங்கணும்? அதை கேட்க நீ யாரா? என் மானம் மரியாதை எல்லாத்தையும் அழிச்சிட்ட. அது உன் வீடு, அதனால உன் அதிகாரத்தை காமிச்ச. இது என் வீடா? போவறிய. உங்க வீண் பிடிவாதத்தினால ஒரு நல்ல மனைவியை நீங்க இழந்துட போறீங்க. யாரை இழந்தாலும் சரி, இனிமேலும் என் மானத்தை இழக்க தயாரா இல்ல. நீ அங்க இருக்கிற வரைக்கும் அங்க காலடி எடுத்து வைக்க மாட்டேன். உன் உறவே தேவையில்லை. போவறிய. கேளுங்க. போடா. உள்ள போ. நோய்க்கிடுவேன். ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? இந்த குழந்தை என்ன பாவம் செய்யுது? இது என் குழந்தைடா. அந்த பாவம் தான் செய்யுதா? இவனை பிடிச்சு வெளியே தள்ளு. நீங்க வரமாட்டீங்க. ஏன்டா நிக்கிறேன்? நான் வரேன். குட் பை. சினிமாவில் நடிக்க வந்த நான் பலருடைய வாழ்க்கையில் நடிக்க வேண்டியதாகிவிட்டது. அக்காவின் பாசமும் மீனாவின் அன்பும் என்னை இதுவரை இங்கு வாழ வைத்தது. ஆனால் இன்று உங்களை விட்டு பிரியும் முடிவுக்கு வந்துவிட்டேன். வருகிறேன். கடைசியில் ஒரு உண்மையை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் ராமு அல்ல. நான் உங்கள் ராமு அல்ல. என் பேர் இளங்கோ. எவனோ ஒருத்தன் என்ன துணிச்சல், என்ன ஆர்ப்பாட்டம்! அலையப்பா போ, அந்த பையனை கொண்டு வா. என் கையாலேயே அவரை கொல்லணும். அநியாயம் பாத்தீங்களா? சொந்த தர்பார் நடத்திட்டு போனவன உங்க கையால கொள்றதா? வேண்டாம். அவனை எந்த கையால நான் ஊர்கா போட்டு பார்க்கணும் ஒரு ஆசை. ஆமா, அதுல ஒண்ணு அட்ரஸ் பேர் ஊர் இல்ல. அவன் ஜோடி கோவிந்தரை கொண்டு வா. இளங்கோ, நல்லதா பட்டிக்காட்டுக்கு வலுவிருக்கு, வயல் இருக்கு, பழுதில்லாத தொழில். நடடா ராஜா. நீங்க செய்யறது கடவுளுக்கே எடுக்குமா? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் எப்படி பழி வாங்குறீங்க? பெண்களுக்கு எப்போதும் ஒரே எண்ணம், ஒரே கொள்கை. மனசுல கொண்டவனே தவிர கடவுளை கூட அவங்க நினைச்சு பாக்குறது இல்ல. நம்ம பெண்களுக்குள்ள நல்ல பண்பு அது. இப்பதான் நேர்மாறா இருக்குது இல்ல. குட் பை. இல்லைங்க இல்லைங்க, எதிர்மாற நடக்கிறது நீங்களா நானா? நான் ஒழுங்கா தானே நடக்கிறேன். நடந்து காட்டுறேன் பாரு. என் வேதனை உங்களுக்கு கேலியா இருக்குது. ஆண்கள் எல்லாம் மலருக்கு மலர் பாயிர வண்டுன்னு சொல்லுவாங்க. அதை நீங்க நிரூபிச்சுட்டீங்க. ஆனா உயிர் போனாலும் பெண் மாறவே மாட்டான். என் இதயத்தை பிளக்கக்கூடிய இந்த செயலை நீங்க செய்திருக்கவே வேண்டாம். உங்களுக்கு என்னை பிடிக்காட்டி உங்க கையால என்னை கொன்னிடுங்க, கொன்னிடுங்க, கொன்னிடுங்க. என்ன சொல்றீங்க? நான் தவறு செஞ்சேனா? ஐயோ, ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே. பணக்காரி கிட்ட பணக்காரரா இருந்து காதலிச்சீங்க. ஒரு ஏழை பொண்ணு கிட்ட ஏழையா நடிச்சு அவளை ஏமாத்திருக்கீங்க. அட பைத்தியமே, ஏழை பொண்ணு நான் ஏமாத்துறேனா? என்ன இது புது கதை? அவளுக்கு போய் சொல்ல தெரியாது. அப்ப நான் போய் சொல்றேனா? என் முடிவு எப்படியாவது போகட்டும். நீங்க அவளோட சந்தோஷமா இருங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எங்கேயோ தவறு நடந்தது. லீலா, வாழ்வோ தாழ்வோ உங்க கூட இருப்பேன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? இப்போ சொல்றேன், என் உடல் உயிர் அத்தனையும் உங்களுக்காகத்தான். வெரி குட். அப்ப என் கூட வா, உண்மை தெரியும். எங்க? சந்தேகமா? இல்ல, ரொம்ப தூரம் போகணுமா என்னமோ. கார் எடுத்துட்டு வரவா? ஐயோ, கார் வேண்டாம். நடடா ராஜா, நடடா தான் நம்ம வேலை. ஆமா. சரி சரி. சாந்தா, எங்க வந்தீங்க? ஏன் வந்தீங்க? தயவு செய்து போயிடுங்க. சாந்தா, சாந்தா, என் பேரை சொல்ல நீங்க யார்? என்ன இப்படி பேசுற? நான் தானே இளங்கோ. போய், அத்தனையும் போய் ஒரே பித்தலாட்டம். கிராமத்து பொண்ணு, அதுலயே ஏழமா நல்லா ஏமாத்திட்டீங்க. என்ன விஷயம்? ஏன் இப்படி திடீர்னு ஆத்திரப்படுற? என்ன நடந்தது? என்ன நடந்ததா? நீங்க செய்திருக்கிற கொடுமையை விட என்ன கொண்டு இருக்கலாம். இப்பவாவது உண்மையை சொல்லுங்க. உங்க பேர் ராமுதான்? சொல்லுங்க, மறைக்காம சொல்லுங்க. உண்மையை மறைக்காம சொல்லுங்க. நீங்க ராமுதானே? ஆமா, நான் ராமுதான். பணக்காரன் தான், ஜமீன்தாரன் தான்,
ஆனா சாந்தா, உன்னை தவிர நான் வேற யாரையுமே காதலிச்சது இல்லை. இது உறுதி சாந்தா. உங்க உறுதி எனக்கு வேண்டியதில்லை. போக வெளியில போங்க. ஏய்யா, இந்த வல்லவங்காடுங்கிற கிராமம் தானே? அதே அடுத்த கிராமம். யார பாக்கணும்? இளங்கோன்னு ஒருத்தரை பார்க்கணும். இளங்கோ. இப்பதான் எங்கேயோ பார்த்தேன். இந்த வீட்டுல கேளுங்க. இந்த அக்கா பத்தி பாத்தீங்களா? வந்துட்டியாடா? அக்கா அக்கா எவ்வளவு திமிரு இருந்தா மறுபடியும் அக்கா முறை கொண்டாடுவேன். அக்கா, மாமா ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க? நீதான் ராமு இத்தனை நாள் நான் ஏமாந்தது போதும். நீ இங்க இருந்து போயிடு. அக்கா, என்னென்னமோ சொல்றீங்க அக்கா. நான் தான் உங்க தம்பி ராமு. மீனா, உனக்கு கூட என்ன பார்த்தா தெரியலையா? எங்கடா ராமு? நான் தான் ராமு. போய் சொன்ன உன்னை கொன்னுடுவேன். மாமா, எங்க அவனை மறைச்சு வச்சிருக்கிற? எனக்கு ஒண்ணு அவன் என் மருமகன்டா. அவனை நான் அடிப்பேன், உதைப்பேன். அது எங்க குடும்ப விவகாரம். இதுல தலையிட நீ யாரா? உண்மையிலே நான் தான் ராமு. ஏய், மறுபடியும் ஏமாற நான் தயாரா இல்ல. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அவன் இருக்கிற இடத்துல சொல்லல, உன் உயிருக்கு நான் ஜவாப்தாரி இல்ல. ஏமாட்டாங்க. ஏன் ஓடியாரு? யாரும் 4-5 பேர் வந்து உங்க மகன் ஒருத்தர் இருந்தாரு, அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்ற? என் மகன் தூக்கிட்டு போயிட்டாங்களா? யாரு? ஐயோ, இளங்கோ, இளங்கோ, மகன் இளங்கோ. ஐயோ, இளங்கோ, ஐயோ, இத என்ன ஆச்சு? உன்னை யார தூக்கிட்டு போனாங்கன்னு சொன்னாரே? என்ன தூக்கிட்டு போறதா? எவனையாவது நான் தூக்கிட்டு வராம இருந்தா பத்தாது. அது சரி, நல்லா இருக்கலாமா? எவ்வளவு நாளாச்சுமா பார்த்து. என்னடா என்ன சொல்ற? என்ன, நீ இப்பதான் வர்றியா? ஆமா, அதோ. அப்போ இது வரைக்கும் இங்க இருந்தது யார் பின்ன? இங்க இருந்தாங்களா? அவர்தான் ஜமீன்தார், பேர் ராமு. அதே சரிதான். நான் அங்க போயிட்டு அவருக்கு பதிலா அவர் எனக்கு பதிலா இங்க வந்தாரா? சரி சரி. சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியம். அன்னைக்கு கோவத்துல ஏதேதோ பேசிட்டே, ஒண்ணு நினைக்காத. எல்லாம் இந்த ஆள் மாறாட்டத்துல வந்த விபரீதம். என்ன பேசிக்கிறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா, உன்னை ஏமாத்திட்டு நான் ஓடி போயிட்டேன்ல, ஒரு பெரிய வேடிக்கை நடந்து போச்சு. என்ன நடந்தது? அதாவது பூஞ்சோலைன்னு ஒரு ஜமீன். அந்த ஜமீனுக்கு சொந்தமான ராமுங்கிற பையன் எங்கேயோ ஓடி போயிட்டாராம். நான் அவரை போல இருக்கேன்னு சொல்லி என்ன கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ, பயப்படாதீங்க, நல்ல ராஜோபச்சாரம், நல்ல வசதி எல்லாம் தான். அம்மா, நான் அவருக்கு பதிலா போனேன்ல, எனக்கு பதிலா அந்த ஜமீன்தார் ராமு இங்க வந்திருந்திருக்கார். அதாவது ஆமாண்டா கண்ணு, ஆமா, அவன் ராமன், நீதான் லட்சுமி, நீதாண்டா காணாம போனவா. உன்னாலதான் உங்க அம்மா சத்து போன. என்ன முழிக்கிறேன்? நான் தான் உன் பாட்டி, உன் அம்மாவை பெத்தவன். அம்மா, பாட்டி என்னென்னமோ சொல்றாங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. 15-20 வருஷத்துக்கு முன்னாலே உங்க அப்பா பூஞ்சோலை பெரிய ஜமீன்தார். உங்க அம்மா அம்மாவா ராஜேஸ்வரி. எல்லாரும் பங்குனி உத்திரத்துக்கு பழனிக்கு போனோம். அப்போ நீயும் உங்க அண்ணன் ராமனும் சின்ன குழந்தை, ரெட்ட பிள்ளையா ஒன்னா பிறந்தவங்க. அதனாலேதான் ராம லட்சுமணன் பேரு வச்சாங்க. கூட உங்க அக்கா, உங்களை விட 8 வயசு பெரியவா சுசிலாவும் வந்திருந்தா. திருவிழா கூட்டத்தில் நீ காணாம போயிட்டு. பாட்டி சொன்னதெல்லாம் உண்மைதான். அதுவும் 15-20 வருஷம் இருக்கும். நானும் என் புருஷனும் பழனிக்கு போயிருந்தோம். புள்ள இல்ல எங்களுக்கு. புள்ள வரங்க கேட்டு நானும் அவரும் மலையை சுத்தி வந்தோம். இருட்டு சமயம் யாரோ ஒருத்தர் மலை எடுக்கல, குழந்தை கழுத்துல இருந்து இந்த செயினை கழட்டிட்டு இருந்தா. குழந்தை அழுற சத்தம் கேட்டுதான் என் வீட்டுக்கார அந்த பக்கம் ஓடினாரு. அவரை பார்த்ததும் அந்த திருடன் பயந்து ஓடிட்டான். எங்களுக்கு கடவுள் கொடுத்த குழந்தைன்னு நாங்க தூக்கிட்டு வந்துட்டோம். அவர்தான் இவனுக்கு இளங்கோன்னு பேர் வச்சார். இவனை என் உயிருக்கு உயிரா வளர்த்து. அம்மா, ஏமா அழுவுறீங்க? நான் எப்பவும் உங்க மகன் தாம்மா. என்னம்மா பாட்டி, அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்நேரம் என்ன தெரியல. நம்ம யாருக்காவது அண்ணனை பத்தி கவலை இருந்ததா? அன்னைக்குத்தான் கவலையா. வாங்க வாங்க. அக்கா, ராமு வந்துட்டியா ராஜா? எங்களை இப்படி தவிக்க விட்டுட்டு போலாமாப்பா? என் பேர் ராமு இல்லக்கா, நான் இளங்கோ. ராமனை வந்தாரா? என்னப்பா சொல்ற?
கொஞ்ச நேரத்துக்கு முந்தி வந்தவன் இளங்கோ இல்ல? இல்ல இல்ல. ஐயோ, அவனை உங்க மாமா மில்லுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்களே. என்னது? நீ வாங்கக்கா. நீலா, எல்லா விஷயத்தையும் சொல்லு, நாங்க வந்துடுறோம். அம்மா, ராமண்ண கொண்டாடுங்களா? எங்க அவரு? ராமவா? அப்ப நீ நான் இளங்கோ. எங்க இளங்கோவா? ஆமா, உங்க சின்ன மருமகன் தான். டேய், அன்னைக்கு மரியாதை இல்லாம என்ன அடிச்சுட்டு இப்ப மருமகங்க உரிமைகளை கொண்டாடு. ஆமா, ராமண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்தது? ராம பத்தி உனக்கு எதிராக்க. ஐயோ, நான் தான் ராமு. இவர் தான் எங்க அண்ணன் ராமு. ஆமா, நான் தான் உங்க தம்பி இளங்கோ. என்னன்னு இப்படி பாக்குறீங்க? நம்பலையா? அடி, இப்பதான் சிரிப்பு வருது. பாத்தீங்களா, மணி ஆகிக்கிட்டே போகுது. புஷ்பா ரெடி, பன்னீர் சொம்பு ரெடி. லேட் ஆகிற பொம்பளைங்களே முன்னேறத்துல வந்துட்டாங்கன்னா இன்னும் மாப்பிள்ளைய காணுமே. மீனா, நீ போய் பாருங்க. அதோ 2 மாமா வந்தாச்சு. வந்தாச்சு. ஆமா, இவன் தான் எங்க வீட்டு பிள்ளை. இவன் மட்டும் என்ன, இவனும் எங்க வீட்டு பிள்ளைதான். ஊரு ஜனங்களே எங்க வீட்டு புள்ள எங்க வீட்டு பிள்ளைங்கும் போது இதுக்காக நீங்க மண்டையை உடைச்சுக்கணுமா? உடைச்சுக்கலாமே. வயிற்றுல மாத்துக்க மாலு.